அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜெனி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, ஆண்டி ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து 2-3 நாள் ஆச்சு, எப்போ திறக்கலாம், என்ன பண்ணலான்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்க, உடனே பாக்கியா வந்து ஆமாம் ஜெனி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு ரெஸ்டாரண்ட் திறந்துடணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செல்வி, நம்ம கிட்டே இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணவும் செய்யணும், நாளைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி பாக்கியா வந்து செல்வி கிட்ட சொல்கிறாங்க. செல்வியும் சரி நான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. அந்த டைமில் இனியா பாப்பா வராங்க. இனியா பாப்பா வந்தது ஏன் காலேஜ் போலியா அப்படிங்கிற மாதிரி செல்வி கேட்க, இல்லைக்கா நான் நாளைக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, இனியா நீ காலேஜ் போகும்போது மேம் ஏதாச்சும் கேட்பாங்களா, நான் வந்து உன்னை விட்டுட்டு வரட்டுமா சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்குறாங்க. இனியா வந்து நான் ஆல்ரெடி ஹெச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்களாம் ஒன்றும் வர வேண்டியது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்து உட்காந்து அவங்க தாத்தாவோட நினைவுகளை பற்றி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்போவுமே தாத்தா நம்ம கூட இங்கே துணையாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இனியா வந்து, பாட்டி உங்கள் முகத்தில் பொட்டு இல்லாமல் ரொம்ப நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே செல்வி வந்து, இனியம்மா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பொட்டு வைக்கக்கூடாது, இதுதான் அம்மாவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு ஸ்டிக்கரை கொண்டு வந்து நம்ம ஈஸ்வரியோட முகத்தில் வைக்க பார்க்குறாங்க. ஈஸ்வரி வந்து, என்ன பாக்கியா பண்ணுற, இதெல்லாம் வைக்கக்கூடாது, ஊர் உலகம் என்ன சொல்லும், இதெல்லாம் சம்பிரதாயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. அத்தை இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க மாமா இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பார், நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அப்புறம் என்னத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டால் தான் மாமா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஈஸ்வரியோட நெத்தியில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓன்னு அழுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஒரு பக்கம் பாட்டி அழுறதை பார்த்து இனியா மற்ற எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கண்கலங்க செய்கிறாங்க. சரி எல்லாருமே இப்படி இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு வரணும் அந்த ஞாபகத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் என்ன பண்ணுறாருன்னா தாத்தாவோட வீடியோஸ் ஒன்று எடுத்திருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஈஸ்வரி, இனியா, பாக்கியா, அமீர்தானு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம செலினும். அவர் பார்த்து அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், இப்போ இப்படி எல்லாமே அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் போகும்போது சந்தோஷமாக தான் நம்ம அனுப்பி வச்சுருக்கோம், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு போயிருக்காரு, ஆனால் இப்போ நம்ம தான் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. ஈஸ்வரிக்கு பக்கபலமாக எல்லாருமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. எல்லாருமே கூடிய சீக்கிரம் இந்த மன வழியிலேருந்து எல்லோரும் வெளியில் வந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.